முட்டி காலுக்கு பையா உன் முட்டி காலுக்கு கால உடைக்கிறீங்க. அக்கா இதான் வரட்டுமா? நேரம் இல்ல கொஞ்சம் சுருக்கமா கொஞ்சம் பட் எல்லாரும் 8 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறோம். என்னைக்கும் இல்லாம ஒன்னா சேர்ந்துக்கிறோம் 8 பேரும். ஆமா இன்னைக்கு என்ன நம்ம தாலி அறுக்க போறோமா? எந்த தாலி நறுக்கின்னு தாலி நிலைக்க. அப்படியா? அண்ணன் பிள்ளைக்க. சரி அப்படியே கிளம்புங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அடி வாருங்கடி தங்கைகா தளம்புது நான் என்னன்றேன் 13 வருஷத்துக்கு முன்ன நான் ரொம்ப சின்ன வயசா இருந்தேன். அப்ப எனக்கும் போக சண்டை வந்துடுது. நான் வெட்டின இடத்துல அடுப்பு வெட்டினேன். அப்படி சரியான சண்டை அவனுக்கு எனக்கும். நான் என்னன்றேன் நான் கரெக்டா அடையாளம் பார்த்துட்டேன். ஆமா நான் அடுப்பு வெட்டின இடம் எதுன்னு பொங்கல் வைக்க என் இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி எல்லாம் சண்டை வரக்கூடாதுங்க. அப்பயே ஒரு ஆளை அடையாளம் வச்சுக்கிறேன். நான் வருவேன் அடுப்பு அடையாளம் யாரு வாழ ஏ பையா அதே இருக்கிறான் உயிரெல்லாம் இருக்கிறான். 2 வருஷம் ஆச்சு. என் அடுப்பு எதுக்கு நேரம் அடுப்பா இத பாரு அடுப்பு இதுக்கு நேரா இருக்குது. இந்த பாரு அடுப்பு இதுக்கு நேரா இருக்குது. பாரு பாரு நல்லா பாரு அடுப்பு இதுக்கு நேரா இருக்குது. அடுப்பு காட்டினா அவர் என்ன வேற வச்சு எடுத்து உள்ள விடும். மூச்ச பார்த்து வராது பாரு. அது ஏடு கேக்குது மாதிரி அத்தையா இந்த அழகு இதுக்கு மட்டும் எடுத்து எல்லாரும் அவளே அக்கா நான் அடுப்பு வச்சுட்டேன். நான் வந்து ஏலக்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நான் சக்கரை பொங்கல் நான் வச்சுட்டேன். நீங்க வச்சீங்க? ஆமா நானும் வெண்பொங்கல் வச்சுட்டேன். சரி பரவாயில்ல. நானும் பொங்கல் வச்சுக்கிறேன். என்ன பண்ற? என்ன நீ என்ன பொங்கல் வச்ச? நான் அழகு கொட்டை நசுக்கி போட்டு வச்சுக்கிறேன். ஆடி பாவி யாரு சாப்பிடுறதா? பையனுக்குதான் அடிங்க இந்த வருஷம் இவனுக்கு கொடுக்கலாம். உனக்கு எல்லாருக்கும் தெரியாத நானே சாப்பிடுவோம். சரி சரி பொங்கல் இறக்காச்சா? பொங்கல் வச்சாச்சா? சரி முடிஞ்சு போச்சா? அப்படி நான் கீழே இறக்கி வச்சுட்டு எல்லாம் நல்ல முகூர்த்த நேரம் போறது. எனக்கு ஒரு ஆசை மேல்தாண்டா பையா இருந்தோம். இன்னைக்கு ஒன்னா கூடியிருக்கோம். ஒரு விளையாட்டு விளையாடலாம். அப்படியா? ஆமா. என்ன விளையாட்டு? கும்மிதான். கும்மி பாட்டு பாருங்க. கும்மி பாட்டு பாடி கவர்மெண்டே பார்த்து இவருக்கு பரிசு கொடுத்திருக்குது. அம்மா ஆமா பரிசு கொடுத்திருக்கு. ஆமா கலைமாமணி விருது நம்ம வாங்கணும். அதை விட பெரிய பரிசு. அதை விட பரிசு பெரிய பரிசு. ஏங்க அப்ப என்ன எடுத்து கொடுத்தாங்க? 2 செருப்பு எடுத்து காதல பார்த்தாங்க. என்ன வாங்கணும்னு கேளு. என்ன எடுத்து கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? பாரு மரத்தை பாரு
ஆலமரத்துல வேற பண்ணி சவுக்கு மரம் தாண்டி யாரு நீலகிரி மரம் எங்க போய் தேடுறீ அது இருக்குது வாழை மரம் என்ன நீதான் ஆலமரத்தை பாரு அடிமரத்து வேலை பாருங்க அதான் போய் பார்க்கணும் தனியா போய் பார்க்காதீங்க ஒரு 4 மைல் ரெண்டு போய் அவங்க கடவரை விட்டு கிளம்பி பாருங்க இது பாட்டு குறுக்கட்ட குந்தாங்க பாட்டுல இல்ல வீடு ஆலமரத்தை பாரு அடிமரத்தில வேற பாரு ஆலமரத்தை பாரு அடிமரத்தில வேற பாரு உங்க குடும்ப பாரு பொறுக்கினாக்கே நாளைக்காரன் உங்களுக்கு தவறா நாளக்காரா ஆம்பளை அடிக்கிறாங்களோ அடிக்கிறான் சரியாக்கா பாடுங்க நீ பாடுங்க என்ன பாட்டு தங்கம் இப்போ சிங்கம் பட்டாடாவே பல தட்டி கொண்டால் அம்மன் கையில சூளமை எழுதி கொண்டாள் பட்டாடாவே பல தட்டி கொண்டால் அம்மன் கையில சூளமை எழுதி கொண்டாள் பட்டாடாவே பல தட்டி கொண்டால் அம்மன் கையில சூளமை எழுதி கொண்டாள் பட்டாடாவே பல தட்டி கொண்டால் அம்மன் கையில சூளமை எழுதி கொண்டாள் கையில சூளமை எழுதி கொண்டாள் கையில சூளமை எழுதி கொண்டாள் நம்மை யாரும் மாறி நம்மை நாடி கும்பிகள் போடுகிறது நம்மை யாரும் மாறி நம்மை நாடி கும்பிகள் போடுகிறது நம்மை யாரும் மாறி நம்மை நாடி கும்பிகள் போடுகிறது நம்மை யாரும் மாறி நாடி கும்பிகள் போடுகிறது இதுதானே சரியாக்கா எனக்கு இன்னொரு ஆசை ஆகிரம் 12 வருஷம் சென்று போன சேர்ந்துக்கிறோம் மணாரம் குனிஞ்சு அடிச்சுக்கணும் இப்ப நின்னுபடி அடிச்சுக்கணும் ஏர் கொண்டா நின்னுபடியே கும்மி அடிச்சுக்கிட்டு இப்ப யார் பார்த்து அப்படியே பண்ணு எங்க சேனல காலம் தேர்ந்தலாம் ஒத்தம் எல்லாம் எண்ணி பாரு 8 7 6 5 4 3 எட்டு போக 1 2 போறதுல 8 தலையில போறதுல சக்கல் அதான் 1 2 3 4 5 6 7 வருதான் ஒண்ணு சத்தியா சத்தியா சரி யாரு பாரு மின்னலொலி காணு கூட்டி பாரு அந்த சின்னவளை காணா அடியே மின்னலொலி அடியே தங்கா மின்னலொலி அடியோ பாப்பா மின்னல் ஒளி கூப்பிடுறாள் பாரு ஏழு சிலேபி கண்ட வாய திறக்கல அங்க போன தெரிந்து கூப்பிடுறாளுங்க நான் கூப்பிடுறேன் பாரு அடியே மின்னல் ஒளி அடி ஒளி 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 எங்கடி போன ஒரு தாலி அறுத்து வைக்க ஒலி ஒலி ஒலின்னு பார்த்தா இவன் வாயில சிலேபி அடியோ தங்கா மின்னல் ஒளி அக்கா மறுநாள் நான் கூட்டுவேன் எவனும் நோட்டத்துக்கு போனேன் பாப்பா அது மேல பாப்பா மின்னலொலி என்னடி ஆயுதங்க சொல்லுங்க
கேள்வி ஏய் அக்கா ஏண்டி இன்னும் ஒரு வாட்டமாக என்ன பிள்ளைகளை கழிச்சிட்டியா போய்க்குதா முகம் என்ன கட்டிட்டு இருக்கிற கேள்வி கேள்வி அக்கா அம்மா என்னடி உனக்கு கஷ்டம் சொல்லுடி அக்கா சொல்றேன் நான் என்னவென்று என் குறையை மாரியாத்தா எனக்கு தான் கோரி வச்சுட்டு கூட்டு தள்ளி உனக்கு எங்க அடிக்கோட அக்கா நான் என்னவென்று என் குறையை என்னடி 8 பேருக்கு ஒரே ஆம்பியா சொல்லு சொல்லு அக்கா ஓதுவன் விவரமுடன் கேளும் அக்கா 9 வருஷமாச்ச மன்னர் என்னை மாலையிட்டு நாதன் அவர் வல்ல என்ற ஏக்கத்தாலே நாடேசனையே கோரிலிங்க பூஜை செய்தே தீதரக மன்னன் வந்து தவம் அழித்து திட்டியே தொட்டு என்னவை இழுக்கும் போது மாது நான் ஆத்திரத்தால் மதிமயங்கி மாது நான் ஆத்திரத்தால் மதிமயங்கி அக்கா மன்னரை பிடித்து தள்ளினேன் காதவரைத்து கொள்ளினேன் அன்னவர் ஜெயராஜன் அழகான ரூபத்தோடு அரண்மனைக்கு வல்ல என்று அரசார் சத்தியா அக்கா பேசாத எங்க நிக்கிறோம் சொல்லு சொல்லு அம்மா அக்கா சொல்லியம்மா ஆம்படியா வரலன்னு சரி. அழுதுட்டு இருந்தேன் சரி அம்மா அப்ப எங்க அப்பா என்ன செய்தாரு சிவன் பூஜை செய்யுமா ஒரு கணவர் வருவாருன்னு சொன்னாரு சொன்னாரு. அதே மாதிரி 48 நாள் சிவன் பூஜை செய்யறேன் சரிங்கம்மா 48 நாள் செய்யும் போது மூடு காசுமா அப்புறம் பாத்தியா வந்திருந்து இந்த பெரியவன் இங்கேதான் வாங்கிக்கலாம் சொல்லு என் கதையை கேளுக்கா சொல்லு 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 அப்போ 48 நாள் 47வது நாள் 7வது நாள் அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்காரரு என் வீட்டுக்கு வந்தாங்க போ வீட்டுக்கா ஆமா என் சாண்ட குடிச்ச தம்பி அங்க போய்க்கலாம் பாரு ஆம்பளை சாண்டு கொடுத்துருங்க ஏண்டி அப்படி கேக்குற தாலி கட்டின ஆம்பளை கேட்கலாம் அப்புறம் யாரும் கேட்க கூடாது கேளுக்காம என்னாச்சு அவர் வந்தவரு வெளியில் நின்று என்ன கூப்பிட்டு இருக்காரு அவர் கூப்பிட்ட செய்தி எனக்கு காதுல கேட்கல ஆனா உள்ள பூஜை பண்ணி அதனால அவர் கோபம் ஏற்பட்டு கதவை ஒரே போட்டேன் கட்டி ஒத்துட்டு உள்ள பூந்து நான் வச்சு பூஜை பண்ண மாதிரி லிங்கம் அந்த லிங்கத்தை எட்டு உடைச்சு உடச்சு களைச்சிட்டு பாடி பொண்டாட்டிக்குன்னு இழுத்தாரு கையை பிடிச்சி அந்த ஆளு நோயடிச்சு குதித்தாங்க ஆமா வானண்டா வானண்டா வானு அவர் தோச்சுதான் அனுப்பிடுங்க
அப்புறம் என்ன இப்படி என்னாச்சு? நான் கெஞ்சி கதறி கட்டி சொன்னேன். சொன்னீங்க. வேண்டாம் சுவாமி, கேட்கல. 48 நாள்ல 47 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி வெடிச்சு போச்சுன்னா ஏய் ஏய் நீங்க 3 பேர் வந்ததா? ஏய் ஏ மும்மூர்த்தி அவனுல முதல்ல பீரி அப்பால பீரி அவனுல 3 பேர் ஒண்ணா தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன போச்சு? அவர் என்ன பலவிந்தமா இழுத்தாரு. நான் என்ன செய்தேன்? இருங்க, பூஜை முடியட்டும், இந்த பொழுது விடியட்டும். விடியட்டும், நீ நான் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாத்தீங்க. கேட்கவே மாட்டேன். இரோண்டி. அப்புறம் நான் என்ன பண்ணேன்? எனக்கு கோவம் வந்து என்ன பண்ணேன்? என்ன செஞ்ச? கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளிட்டேன். சரி, மம்மனுக்கு கோவம் வர வேண்டியதான். நான் என்ன? இன்னும் இந்த 15 நாளைக்கு தானே, சரி, அது பொறுக்கூடாதா அப்படின்னு கெஞ்சி பார்த்தா கட்டி பார்த்தா வந்தது வருப்போம். கழுத்தை புடிச்சு நெட்டி தள்ளன. என்ன நெட்டி தள்ளணும்? நெட்டி தள்ளணும் அதுல இருக்கிறேன். அதுக்கு மேல என்ன ஆச்சு சொல்லு. நீ கோவப்படாத, நீ போறடி. நீ எந்த நேரம் வச்சிருக்கிறாள? நீ போட்டு போலாம். நடந்த கதையை கிட்ட உண்மையை சொல்லி என்ன செனாரு கழிச்சுருவாங்க. நான் என்ன பண்றது? நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் உன்னை காப்பாத்துறேன். ஆமா, சொல்லு. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கு கோவம் வந்துதா, வரும். கழுத்தை புடிச்சு டபாரு அதுக்கு மேல போன அப்புறம் நான் பொண்ணேட்டியா இருக்க மாட்டேன். அதாங்க சொல்லு. வந்தாரா? அவர் பூஜை கழிச்சுட்டாரு. சரி, கையை பிடிச்சி இழுத்தாரா? எனக்கு கோவம் வந்துதா? வந்தது. கழுத்தை புடிச்சு நெட்டி அப்புறம் பாராப்பா. சரி, தள்ளங்க. அதுக்கு மேல என்ன ஆச்சு? அதான் கழுத்தை புடிச்சு நெட்டி அப்படி சொல்லிதான் என்ன காட்டுக்கிட்டு போனேன். நீ கம்மிடுறியம்மா. நெட்டி தள்ளன உடனே வாயற்படி அருகால் நெத்தியில இடிச்சு மன்னனுக்கு பெருத்த காயம் பட்டு போச்சு அக்கா. ஐயோ மாமா, எனக்கு அத்தி மரம் பிளந்து எனக்கு அத்தை விட்டு மெத்த கட்டி இன்னைக்கு அத்தை விட்டு மெத்தையில இன்னைக்கு அரும்பு கட்டி தொங்குதுன்னா இன்னைக்கு அரும்பு பொருத்தம் இல்ல. அப்படியே செத்தா போட்டாயா? இல்ல காயம் தானே பட்டு போச்சு. எனக்கு மதுரையில கூடாரம் என்ன மாலையிட்ட பண்ண வர எனக்கு மல்லி உப்பு வியாபாரம் என் மாறை கெடுத்து விட்டு அது மேல நாங்க 8 பேர் போட்டோம். 8 ஏக்கர் நஞ்ச 8 ஏக்கர் பிஞ்ச. அது மட்டும் இல்ல, ஒரு 8 ஏக்கருக்கு ஒரு மோட்டர், ஒரு கிணறு. எங்களுக்கு எல்லாம் எங்க பொண்டாட்டிங்களுக்கு 8 பேருக்கு சத்தியமா எங்க பேர்ல எழுதி வச்சிட்டாரு எங்க வீட்டுக்காரரு. என்ன குறை வச்சிட்டாரு? அதெல்லாம் குறையில. ஐயோ, நெஞ்ச வச்ச பிஞ்ச வச்ச என் மாமா 8 பேருக்கு அதுக்கு மேல என்ன சொல்லுமா? சொல்லு சொல்லு. என் மாமா. ஐயோ சொல்லுடியா பாப்பா. நான் காலவரிக்குள்ள காப்பாத்து. மறுபடியும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? அடியா பெண்ணா மின்னொளி. எப்ப எனக்கு இதனால் வரைக்கும் 3 கோடி 60,000 பேர் விவாத கவச காலைக்கயர்களை சம்காரம் செய்தார். அப்போ கூட எனக்கு முன்காயப்படவில்லை. நீ என்னை பிடித்து தள்ளியதா முன்காயப்பட்டு விட்டது. அதனால் ஆகாயவாணி குமாரி சாட்சியா, அண்ணா தர்மர்வேல் சாட்சியா, மனைவி பாஞ்சாலி சாட்சியா,
மாமா பரந்தாமன் மேல் சாட்சியா சாட்சியா 32 அழகோடு உன் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சத்தியம் செய்துட்டு போயிட்டாரு. போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? போகும்போது என்ன சொன்னாரு? எனக்கு என்ன பொண்டாட்டியா இல்ல, அள்ளி அவலக்குடி போகவதி சித்ராங்கதை சுபத்திர நாகக்கண்ணி எனக்கு பொண்டாட்டியா இல்ல, இத்தனை பேர் இருக்காங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்ப எங்க வீடு தான் முதல்ல வந்திருப்பாரு. என் வீட்டுக்கு வந்துருப்பாரு, நான் போறேன். பகவதி அப்ப என் வீட்டுல வந்திருப்பாரு, நான் போறேன். நான் போறேன். நான் இழுத்து வாய். என் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க, என் வீட்டுக்கு வந்திருப்பாரு, நீ போறீங்க. ஆமா இந்த பத்திரி சாப்பிட்டு கொடுக்குறேன். நீ வீட்டுக்கு போகும்போது பாதி வயல நீங்க வெளியே ஓதிங்க. குடி சாப்பிட்ட மோதி பாத்தி ஆட்ட அந்த பாப்பாவுக்கு சொல்லியக்கா ஆம்பளை வரதுக்கு வை. ஆம்பளை வரத்துக்கு வழி நம்ம அண்ணன் கோபாலக்கண்ணனை கூடுமா வயசு சொல்லுவாருமா. ஆமா அண்ணன் வந்தாதான் ஆம்படியா. ஆம்பளை வரத்துக்கு வயசு சொல்லுவாரு. கோவிந்த கோபால கண்ணா உன்னை கோயிலே மணி வண்ணா தங்கையிலே சுகமாக வாழ்ந்துருக்கேன். அழகு தங்கச்சி சுகமாக வாழ்ந்துருமா. என்னன்னு இட்லி சொல்லியா இட்லி சொல்லுவாங்க. அம்மா அக்கா சுகமாக வாழ்ந்துருமா. கோகுல செய்யாமணியே கோபால கண்ணா மரமருளவா மணி வண்ணா கோகுல சிகாமணியே கோபால கண்ணா உம்பிட்டே வரமருளவா மணி வண்ணா. கொடிய கம்சனை அறவே மடித்தாய், 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 மடிவில் காலிங்கன் முடியை நடித்தாய். கோகுல சிகாமணியே கோபால கண்ணா உம்பிட்டே வரமருளவா மணி வண்ணா. அங்கா உங்கள் திருவடிக்கு மண் சின்ன தங்கை மின்னருளி நாராயணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம். சுகமாக வாழ்ந்துருமா. என்ன நடந்த கதையை கேளு. என்ன அம்மா என்ன அழைத்த காரணம் என்ன? நாராயணா தங்கா என் கணவர் வரவில்லைன்னு பூஜை செய்தேன். 48 நாள் பூஜை முடிவதற்குள் கணவர் வந்து விட்டார். வந்து வெளியில நின்று கூப்பிட்டு இருக்காரு. அவர் கூப்பிட்ட செய்தி காதுல கேட்கல. அவர் கதை உடைச்சு உள்ள வந்து என்ன பலவந்தமா பிடிச்சு இழுத்தாரு. எனக்கு கோவம் வந்து அவர் கழுத்தை பிடிச்சு நெட்டி தள்ளிட்டேன். அவர் தள்ளன உடனே அருகால் இடித்து காயம்பட்ட உடனே ஆகாயவாணி குமாரி சாட்சியா, அண்ணன் தரும சாட்சியா, மனைவி பாஞ்சாலி சாட்சியா, மாமா பரந்தாமன் சாட்சியா, இனி 32 அழகோடு என் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சத்தியம் செய்துட்டு போயிட்டாரண்ணா. அண்ணா தங்கா என் கணவர் என் வீட்டுக்கு வருவதற்கு அதுக்கு வழி சொல்லுங்க நாராயணா. அம்மா நான் சொல்றேம்மா. அக்கா வாங்க அண்ணன் சொல்லுங்க. தங்கைகளா வழி சொல்லுண்ணா. அர்ஜுனா மின்னல் ஒளி வீட்டுல இருந்து கோச்சின் வந்துட்டாரு. ஆமா திரும்ப அவங்க கூட போய் சேர்றதுக்கு வழி பண்ணணும். அதுக்கு வழி உங்க கையில தான் இருக்கு. நீ என்ன சொல்றியோ அதை செய்யறோம். ஏன்னா மின்னல் ஒளி வீட்டு விட்டு உங்க வீட்டு தான் தேடி வர இருப்ப. உங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் சரிதான், உங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, நீங்க என்ன சொல்ல தெரியுமா? என்னுடைய தங்கை மின்னொளி ஆசையை தீர்த்துட்டு வந்தால் என் வீட்டுல இடம், இல்லனா இல்ல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா மத்த நான் பாத்துக்கிறேன். வெளியே தெளி கதை சாத்துங்க. ஆனா என் தங்கச்சி போகவதி எங்க இருக்கு அதை கூப்பிடுங்க முதல்ல. அதுகிட்டதான் அது என்ன தங்கா ஓ யாரு சொல்லி நான் தீர்த்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். அம்மா அர்ஜுன உன் வீட்டை தேடி வருவான். வருவாரா? ஆமா அலையுது போறாது. அப்படி இல்ல உன் வீட்டை தேடி வந்தான்னா என்ன சொல்ல தெரியுமா? என்ன சொல்லணும்? என்னுடைய தங்கை மின்னல் ஒளி ஆசையை தீர்த்துட்டு வந்தாதான் என் வீட்டுல இடம், அது வரைக்கும் இங்க வேலை கிடையாது, வெளியே தள்ளணும் அப்படி அனுப்பிடுதா? ஆமா
ஏம்மா வந்து விருந்தாளிக்கு ஒரு வேளை சாப்பாடு போடாது எப்படி நான் பட்டி அனுப்புறேன்? ஏமா சின்ன பிள்ளை சரி அனுப்புறப்போ. சரிம்மா இல்ல நான் உன் தங்கச்சி தானே, ஆமா அப்புறம் வந்த விருந்தாளி சாப்பிடாத கூடாது அனுப்புனா இது என்ன ஒரு நியாயம்? யாரும் அடுத்த தண்ணி அது நான் என்னன்றேன், நீங்க எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு தின்னு மென்னு தலை மேல வச்சுட்டீங்க. எப்பயும் பேன் வச்சுட்டு போயேன் தலை மேல. அப்படி இல்லக்கா, ஆ. இப்ப அவர் என் வீட்டுக்கு அவர் வரணும்னு சொன்னா, ஆமா. என் வீட்டுக்கு நீ வராத அப்படின்னு நீங்க பூரா பேரும் மறுத்தாதான் என் வீட்டுக்கு வருவாருன்னு அண்ணா ஐடியா பண்ணி சொல்றேன். ஆமா சரி, அப்ப நீ எனக்காக பாடுபடாத சொல்லு. வீட்டுக்காரர் வந்தாருன்னா என் மென்லோடி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பு. சரி அனுப்புறோம் போ. சத்தியமா சொல்லு. சத்தியமா அனுப்புறோம் போ. யாரு? நான் தான் இல்ல வீட்டுக்கு நான் போக மாட்டேன், நாங்க தான் நீ இருப்பேன்னு சொல்லி என்ன பண்ணுவேன்? தொடர்பு காட்டால அடிச்சு அனுப்புறேன். சரி போய் சரி அது மின்னு சொல்லிட்டோம். சரி திரௌபதி இருக்கால பாத்துவா. அம்மா மன்னவர் வந்திருக்கின்றார். இதோ போய் பார்க்கலாமா? மன்னவா நில்லு உட்கார். வர முடியாது உட்காரியா? வளையாத அதில் வளைத்த மன்னவா வாடி நான் வர முடியாது. அது பாஞ்சாலராஜன் இந்த செல்வியே என் தங்கச்சி மெனு வீட்டுக்கு போய் அவள் என் தங்கச்சி மெனு வீட்டுக்கு போயிட்டு சரி அவள் ஆசை முடியுமா? முடியாது. சரி படி. மகாராஜா இது போனா போகட்டும். போக்குவரத்து போயிடுச்சு. அந்த பெரியார் பஸ் போனா போதா? சரி. சும்மா 14 நம்பர் டவுன் பஸ். லட்சுமி பஸ் இருக்குது சூப்பரா. தனியார் வண்டி. ஆமா. ஓஹோ மாமா அடியப்பா. ஏழு குண்டா வணக்கம். சரி அவன் அப்படி பண்ணுவோம் தெரியும். என்ன காரணமா? என்ன காரணம்? என் தங்கை மின்னலொளி அவளுடைய ஆசை தீர்த்துட்டு வந்தாதான் இங்க இடம். இல்லன்னா போயாடி போ சாமி விட்டுக்கிறா. மகாராஜா இது மினி பஸ் போனா போதே என்ன கடலூர் டு திருவண்ணாமலை சுகம் பஸ் சொல்லுது. ஓஹோ இது கூட மரியாதை இல்லையா? என்னுடைய தங்கையாகிய மின்னல் ஆசை தீர்த்துட்டு வா. அப்புறம் என்ன சொல்றேன்? மகாராஜா இந்த சுகம் பஸ் போனா போதே திருவண்ணாமலை டு மணலூர்பேட்டை 1 நம்பர் டவுன் பஸ். ஜாலியா இருக்குது. ஏறிக்கலாம். ஆமா அந்த போதால உள்ள என்ன அறிவை கேட்ட பெண்மணி போதால உலகத்திற்கு கூடிய அவர் எப்போ வருவாரு?
மீனை சாப்பிடுவாரு மன்னவர் வாரு வாரண்டு மாட்டுக்கறி வாங்கி வச்சு என் பர்த்தார் வாரு வாரண்டு நான் பண்டிகை பெட்டி வச்சேன் என் கொட்டவாரு வருவாருன்னு நான் கோழிக்காரு என் கொண்டவரே வருவாருன்னு கோழிக்காரி விரட்டி வச்சா அடிய தங்கோ அடிய மாணிக்கோ அடிய பவுனு எங்க வந்துருக்காரா மயில புடுங்க அடி எங்க மஞ்சுட மயிலே இது என்ன ஆடு இது என்ன ஆடு ஐயா படுவாள் மனுஷா என்ன தொட்டா ஏழு கொட்டா என்ன தொட்டா ஏழு கொட்டும் என்ன தொட்டா ஏழு கொட்டும் ஏன் தங்கை மின்னல் ஒளி போய் நொட்டும் இந்த நாடகம் வழியா உட்காரு போட்ட இது கூட எழுதிக்கிறாரு ஆமா மின்னல் ஒளி ஆமா அங்க போய் அவ ஆசை தீர்த்துட்டு வா முடியுமா முடியாதா இன்னைக்கு 3 நாள் நான் வெளியே அதனால தொடவான ஏங்க அது எதுவுமே தெரியலதா போன மாசம் நின்னுச்சு இந்த மாசம் ஒதுங்கிட்டா சத்தியமா அந்த மரத்தை புள்ளில கண்ணி விட்டு போறியா இல்லையா போ நான் ரெடியா வச்சுக்கிறேன் ஆமா ஆமா எதிர யார்கிட்ட தகராறு பண்ற வேலை வச்சுக்காத நீ வரியா போயிரு தொட மாட்டாளே மகாராஜா தம்பி மகாராஜா எனக்கு 60,008 மனைவி ஆமா ஆனால் ஒருவர் கூட ஆசைக்கு அடங்கவில்லை இனிமேல் நாடு வேண்டாம் நகர வேண்டாம் எனக்கு நகர வேண்டாம் சொந்த பந்தம் வேண்டாம் எது வேண்டாம் இப்ப நான் என்ன எப்படி போறேன் எப்படி அதான் நானே சன்னியாசி சன்னியாசி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு புத்தி இருக்கா இல்லையா நான் பிச்சை எடுக்கிற
வயதுல நீ ஏன்டா வந்து எடுக்கிற? என் மாமன் வயதுல நீ ஏன்டா வந்த? என் ஓட்டா போனதா? ஏன் இது உங்க ஓயா போனதா? உங்க அக்கா போனதா? உங்க பாப்பா போன வீதியா? ஆனா பரடாப்பட்டி எனக்கு சொந்தமான வீதி. ஏய் பரடாப்பட்டி எங்க சொந்த ஊர்ரா இது. அப்புறம் என்ன? சரி சன்னியாசி பரதேசி. ஓட்டுக்கு வண்டி காய்ச்சல. சரி நீ ஏன் சன்னியாசி ஆன? நீ ஏன் பரதேசியான? அது ஒரு பெரிய கதை. நான் சன்னியாசி ஆனது பெரிய கதை. எப்படி 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 எப்படின்னா எனக்கோ 12,708 மனைவிக. மக்கால ஓடி பொண்டாட்டி கட்டின வேலையா இருந்துக்கிறாங்க. ஆனால் ஒருவர் கூட என் ஆசைக்கு இணங்கவில்லை. ஐயோ அதனால நான் சன்னியாசியா வந்துட்டேன். சரி போயிட்டு நீ பரிதே சன்னியாசி ஆனியே அந்த கதை என்ன? ஐயா அது ஒரு பெரிய கதை. என்ன கதை? எனக்கு 68 மனைவி. திருட்டு வக்காலோ என்ன தாண்டிட்டு இருக்கிறான். அப்புறம் ஒருவர் கூட என் ஆசைக்கு இணங்கவில்லை. அதனால் அந்த மாதரை வெறுத்து விட்டேன். இந்த மாநிலம் மாதரை வெறுத்து விட்டேன். அர்ஜுனா அர்ஜுனா சுகமாக வாழ்ந்திருப்பாய். உள்ளமெல்லாம் புரியுது. ஆகட்டும். சரி மாமா. அர்ஜுனா மாமா இப்ப ஏன் சன்னியாசியா வந்த அந்த கதை? வேற ஒண்ணு இல்ல. அது அண்ணன் தர்மராஜ் வாக்கு பிரகாரம் மேக உலகம் செய்தேன். அவர் சிவபூஜை செய்திருந்தார். பாடின்னு தொட்டி இழுத்தார். என்னை புடிச்சு தள்ளிட்டான். எனக்கு முன்காயம் பட்டு விட்டது. 32 ஊர் வருவது கிடையாது. சத்தியம் பண்ண சத்தியம் செய்துட்டு எக்கச்சக்கமான மனைவி இருக்கு அந்த செம்புல. செம்பு நமக்கு. ஆனால் மின்னல் ஒளி அரண்மனைக்கு போயிட்டு வந்தால் என்னோடு பேசலாம். அதுவும் ஒருவர் கூட என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓஹோ இனிமேல் நாடு வேண்டாம், நகர வேண்டாம், சொந்த பந்த மாமா மச்சான் அண்ணன் தம்பி யாருமே தேவை கிடையாது. நான் சன்னியாசியா போறேன். அர்ஜுனா 32 அழகோடு சுய உருவோடு வர மாட்டேன் தான் சத்தியம் பண்ண. ஆமா நான் சொல்வதை கேட்டால் இந்த சத்தியம் நீங்கும். எப்படி நான் சுய உருவோட போக மாட்டேன். நீ ஒரு கட்டுவ குரத்தியா உருமாறி மின்னல் ஒளி அரண்மனைக்கு சென்று ஆமா மேக உலகம் சென்று அதுக்கு பாவம் அந்த பாவம் நீங்கிடும். நீ இல்ல அதனால ஆமா பல்லடாப்பட்டி தலைவரோட கூத்தி அப்படி புள்ள நானு. நீ ஓர் கொடுக்கு சாமி, நீ ஓர் கொடுக்கு. நீ ஓர் கொடுக்க ஐயா. அவ்வு நீ மாதி மாடு கொடுக்காட ஐயா. என்ன யாருக்கு அவ்வுண்டா யா உச்சா தாக்கியாவா யா மஜாரி உச்சா தாக்கியாவா யார
நாளைக்கு என் கொக்கா நீ குறிக்கலவோ அவங்க அதுதான் உன் பாஞ்சு டேய் அட மகாளே எத்தனை நாளா வாங்கற கூறனே என் பெருமை சொன்னியா வார்த்தை பத்தி என் பெருமை சொல்றேன் பத்தி என்ன சொன்னா என்ன பத்தி ஒரு சொல்ற பாரு என்ன சொன்னா ஓ நீ தலைவிட்டு புள்ளியா நீ தலைவிட கூத்தாடு புள்ளியா ஓ நீ பெரிய பணக்காரனா எப்படி பெருமை சொல்லுது பாத்தியா ஆடுறாவா ஏடா அந்த பொம்பளை என்ன பேசுறா என்ன பேசுற காண்ட குடிச்சவனா அதை தக்கிலி பையாந்து உன்ன காத்துல கத்திவன குடிச்சனு கேக்குது ஏய் ஏய் கொட்டியா சாதாரண கொத்தனி கிட்ட வராத மண்ணை அள்ளி கல்லு போட்டு வீணா போயிடும் அம்மா இருக்க 3 தான் அதே தின்று போறேன் வந்து கை கால இந்தால சாமி ஏ மாதவா ஏய் மாதவா மந்திரி ஓ மந்திரி மாரே என்னோட விளக்கு தெரியுமா சொல்லு பாத்தியா தெரியாதா நான் தான் பாண்டவர் ஐவர் ராஜாக்களின் நடுப்பிறந்த விஜய காண்டி பண்ணானே ஓட தீர்த்து கொண்டு பரடா பத்தில நான் முன்ன அடில பாத்துட்டேன் ஏய் டேய் அடிவா போய் நான் இந்த நேரத்துல எதுக்காக வந்திருக்கேன் முன்ன பின்ன அடிச்சிர பேர் உன்னை பாத்தது இல்லையா நான் எப்படி நம்பத்தினி யாரு உருவா இந்த உரிமை ஏன்னு கேக்குறீங்க என் ஆசைக்கும் ஒரு மனைவி எனக்கவில்லை நான் 60,008 மனைவி அந்த அத்தனை மனைவி எனக்கு ஆசைக்கு எனக்கு 60,000 போக மாதிரி 8 மனைவி ஆமா ஆசைக்கு வரலையா இல்ல என் ஆசைக்கு எனக்கவில்லை அதனால நான் ஒரு சன்னியாசியா போனேன் ஆமா சன்னியாசியா போனதுக்கு மின்வெளி வீட்டுக்கு தான் போனேன் மின்வெளி வீட்டுக்கு போன உடனே அவ என்ன ஆசைக்கு இறங்கவில்லை என்ன புத்தி நெட்டி தள்ளிட்டா முன்காலம் பட்டு விட்டது அதனால 32 அழகோடு உன்னுடைய அன்மணிக்கு வரமாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன் வருவையில எங்க மாமா இருக்கிறார் பாரு கோபால கண்ண அவர் சொன்னாரு மின்வெளி அன்மணிக்கு போகணும்னா ஒரு கட்டிவால் குறிஞ்சியாக போனா அந்த ஆமா சாபம் நிறுத்தி ஆடும் அப்படின்னு சொன்னாரு அதனாலதான் கட்டு கொச்சே வந்துருக்கு ஆமா தெளிவா சொல்ல பத்தியா இப்ப எங்க போன தெரியுமா ஆமா மேகலை இவர் நிகழ்காலம் என்ன நடக்குது என்ன நடக்க போகுது சொல்றான் அனைத்தும் சொல்றேன் சொல்லுவா நான் என்ன சொல்றேன் கூட்டிட்டு ஏன்னா நம்ம மனைவி ஆக்குலமா இருக்கோம் நம்ம கதையை அவகிட்ட கேட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க எங்க ராணி அம்மாவோட போக சொன்னாங்க சொன்னாங்க ராணி அம்மா தள்ளி நாத்தம் எங்களால பொறுக்க முடியல பொறுக்க முடியல பொறுப்பு ராணி அம்மா தள்ளி நின்று பேசணும் புதுசா அறுத்துருவேன் என்ன சாமி கைய வெட்டுருவா அப்படியே இந்த அம்மாவும் பொண்ணுதான் நானும் பொண்ணுதான் ஆமா அந்த அம்மா குளிக்க மாட்டேன் அந்த அம்மா சூத்து கழிக்க மாட்டேன் அந்த அம்மா பல்லு வைக்க மாட்டேன் உன் நாத்துக்கு யாரு போடுவியா நாத்தமா அடுத்த சொல்லிட்டா பண்ணி வாரி முட்டுனா காலில் அடிக்குது அம்மா இந்த சாமி நீ எந்த ஊரு எந்த தேசம் புறமாதே அடி எங்கிருந்து இங்கு வந்தாய் புறமாதே எந்த ஊரு எந்த தேசம் புறமாதே எங்கிருந்து இங்கு வந்தாய் புறமாதே எங்கிருந்து இங்கு வந்தாய்
என் மாதிரி என் ஊரோ ஊபாலா பிஜோ ஜலமம்மா என் பேரோ விஜயா பாலா நான் சொன்னேன் ஊபாலா பிஜோ ஜலமம்மா பேரோ விஜயா பாலா நான் பேரோ விஜயா பாலா விஜயாம்பா ஆமா என் ஊர் ஊபாலா விஜயாம்பா கொட்டே கிட்ட கூட ஜாக மாட்டேங்கிறா கேட்க முடியாது ஏடா விஜயாம்பான்னா என்ன நம்ம வீட்டுக்காரர் பேரு விஜயன் ஆமா அது என்ன விஜயாம்பான்னு வருது அது என் பேரு அது விஜயாம்பாள் ஓ விஜயாம்பா ஆமா அவங்க ஜாதியில அப்படி சரி உனக்கு குறி சொல்ல தெரியுமா ஆமா குறி சொல்லுவேன் ஆறாவது பத்தி ஆட்சி வைப்பேன் சேராத பத்தி சேர்த்து வைப்பேன் அண்ட வாரத்துக்கு வந்து புஞ்சி வாரத்துக்கு கூட மாட்டான் அவனுக்கு கொடுத்தான் அது ஒண்ணும் வேலை செய்யலையாட்டுங்குது வண்டிக்கு மருந்து கொடுத்தியா புஞ்சி வாரத்துக்கு பத்து அது இவனுக்கு விரவாரத்துக்கு மருந்து கொடுத்தான் அது சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு ஆமா விரவாரத்தை பாத்துக்கிற பாரு அம்மாடி சாமி அப்ப எனக்கு நீ குறி சொல்லுவியா அப்ப குறி சொல்லணும்னா குறிலாம் நல்லா சாப்பிடுவான் அடிப்போ அம்மாடி இரு இரு எனக்கு நீ குறி உரைக்க வேண்டும் புறமாதே அம்மாடி நீ கூலி என்ன கேட்பாயோ நீ புறமாதே குறி உரைக்க வேண்டும் மானார் புறமாதே அடி கூலி என்ற கேட்பாயோடு புறமாதே உனக்கு எனக்கு நீ குறி சொன்னா குறி உரைக்கணும்னா எவ்வளவு கூலி கேட்ப கூலி எனக்கு கூலி எக்கச்சக்கமா கிடக்குது என் உண்டியில என்கிட்ட இருக்குது என்கிட்ட சின்ன இருக்குது உன் உண்டியில போடுறதா உண்டியில போடனா சந்தனப்பாடியா போயிடுவ நீ அப்ப என் வாழ்க்கை வரலாறு போட சொல்றேன் சரி சொல்லு அமருங்க கை சூப்பு கை சூப்பு கை நீட்டி சொல்ற நீங்க கை நீட்டாட்டம் ஐயோ கொறக்கு என்னடி கை நீட்டி சொல்லலாம் கை நீட்டி கைய ரேகை தாண்டி பாப்பாங்க எடுக்க புடிச்சுன்னு வர அதுல வந்து ரேகை தெரியல அதனால கைய புடிச்சு நெட் எடுத்தா அந்த ரேகை தெரியும் அதுல நெட் இருக்கணும் ஒண்ணு இருக்கணும் அப்படியே பார்த்து சொல்லு அப்படியே பாக்கணுமா ஆமா ஏம்மா நீ நகராகமா அழைகின்ற மின்னல் ஒளி உலகத்துக்கே தெரியும் என் வாழ்க்கை வரலாறு என்ன உன் வாழ்க்கை ரெண்டே வாங்க சொல்லு ஆமா மூடுத அடி 9 வருஷம் ஆச்சு கருமம்மா ஒன்பது வருஷமா ஆச்சு உன் ஆம்பளை கல்யாணம் பண்ணி இதுல இவருக்கு எப்படி தெரியும் சாமி சொல்லும் ஆமா நூறாடி வையாவும் சொல்லுது ஆமா மேல இருந்து பட்டு சொல்லுமா 9 வருடமாயி இப்ப வந்தாரு புண்ணிய கணவன் வந்த உடனே நீ என்ன பண்ணிட்டு இருந்த தெரியுமா என்ன பண்ண ஏம்மா
இந்த பையன் தெரியுமா? ஆமா சரி, சரி. அந்த பரமக்கடவுளை கோரி தபம் செய்தாய். ஆமா. தபம் செய்த போது உன்னுடைய வீட்டுக்காரர் வந்து அது பெண்ணே கண்ணாடி கட்டி பிடித்தார். அந்த பரமக்கடவுள் லிங்கத்தை இடிச்சு தள்ளிட்டு உன்னை கட்டி பிடித்த உடனே உனக்கு கோபம் வந்து உன் வீட்டுக்காரர் தள்ளிட்டியா? ஆமா. நெட்டு தள்ளி விட்டாய். ஆமா. அதனால உன் வீட்டுக்காருக்கு முன்காயம் பட்டு விட்டது. ஆமா அம்மா. பரவாயில்லை, இதெல்லாம் புட்டு புட்டு சொல்றேன். நல்ல குறைச்சி அடங்குறாங்க. அட்டா 3.5 கோடி 60,000 பேர் இருக்கின்றார்கள் காலைக்காயர். அவங்கள சங்காரம் செய்யும் போது கூட அந்த காயம் பட்டதில்லை. அதனால நீ நெத்தி தள்ள பாரு முன்காயம் பட்டு விட்டது. அதனால பெண்ணே மின்னலி இந்த 32 அழுகோடு உன்னுடைய அரண்மனைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சத்தியம் செய்துட்டு போயிட்டாரா? அம்மா, அப்ப இந்த கதை பூரா உனக்கு தெரியுதுன்னா மறுபடியும் இப்ப நடந்ததை சொல்லிட்டேன். அப்ப நடக்க போவது உனக்கு தெரியும் இல்லையா? தெரியுமே. அப்படி சத்தியம் செய்துவிட்டு சென்ற மன்னர் அம்மா எம்மாடி அவர் எப்ப வருவார்? எப்ப வருவார்? கொஞ்சம் உதவி செய்யமா? எப்ப வருவார்னு கேக்குறேன். அம்மா ஆசை. அவர் வருவார் வருவாராடி கருமம்மா வருவாரு வர போறாரு. நீதான் வந்துட்டாரு. வருவாரு வர போறாரு வந்துட்டாரு. ஆமா தோவராரு பாரு. சத்தி ஒண்ணு எடுத்துக்குவான். உன் சதி யார? என் சதி யார? உன் ரத்தம் மட்டும் கருப்பா போகுதா? என் ரத்தம் சிவப்பா போகுதா? சின்ன பையன் பண்ணி வாட. வருவதற்கு என்னம்மா வழி? எப்படி தெரியுமா? எம்மாடி நீ எனக்கு தேய்க்கணும், நான் உனக்கு தேய்க்கணும். உனக்கு தேய்க்கணுமா? என்ன தேய்க்கணும்? என்ன தேய்க்கணும்? ரெண்டு பேரும் என்ன தேய்ச்சி குடிச்சுட்டா? என்ன தேய்ச்சி குடிச்சுட்டா? உனக்கு தேய்க்கணும். பச்சை தண்ணியோட இருக்குது. ஆமா, என்ன அப்படிதான் இருக்கும். ஆம்பளை கை மாதிரி பொம்பளை கையா தேய்ச்சியா? அம்மா கையை காப்பு காய்ச்சி போயிருக்கு. இந்த கதம்பு புட்டி வரியிற மாதிரி அது காப்பு ஏறி நொட்டுது. காப்பி ஏறி நொட்டுது. ஏறி விட்டுடுமா? ஏய், கூட பண்ணும்போது காப்பி ஏறி போச்சு சொல்லு. அதான் கசம்பு. கசம்பு ஈச்சம் கசங்கு. ஈசம் கசங்கு. கசம்பு வேற கசங்கு வேற. கசங்கு பேச தேயில கண்றாங்க. சரி போட்டோம். என்ன தேய்ச்சி குடிச்சா வருவாரு சொன்னீங்களா? அப்படி தேய்ச்சி குடிச்சுட்டு யாருக்காச்சும் எப்படி வந்துருவாரு சொல்றீமா? நீ எனக்கு ஊட்டணும், நான் உனக்கு ஊட்டணும். என்ன சாப்பாடு அப்படின்னாதான் ஆம்பியா வருவாரு. அப்படின்னா நான் ஊர் மேல போறேன். போ சாப்பாடு உனக்கு அஞ்சு போட்டணும். ஆமா, எனக்கு நீ ஊட்டணும். ஆமா, ஐயோ பத்தியா நான் ஊட்டா? நீ ஊட்டா, அங்க போய் ஊட்டு ஓட்டலுக்கு. சரிடா, சாப்பாடு தான் ஊட்டி போடுறது. கையா புடிச்சு கழிச்சுட்டாடா கைசடா. எல்லாம் அடிக்கடி ஆடு இருக்குது. மதியானம் போட மாட்டாங்க. நைட்டுனா கறி போட சொல்லிக்கிறாங்க. அப்ப புடிச்சு கட்டி. ஏமாடி சாப்பாடு ஊட்டிட்டுமா? போட்டேன். அப்புறம் என்ன கடவுள் எங்க வருவாரு? அடி எறியம்மா. அப்படியே பறக்கறாதே. என்ன ஒரு பாய் எடுத்து வரணும். ஒரு பாய் எடுத்து வரணும். ஒரே தலைகாணி போடணும். ஒரு பாய் ஒரு தலைகாணி. ஆமா, போட்டு அதுல நீ நானும் படுக்கணும். ஐயா அப்படியே ஆம்பே வர. ஐயா கிட்ட போ. குடும்பத்தை பிரிக்க மாட்டேன். சேர்த்து
அவரையும் படி சொல்லு. இந்த பாயில நீ நான் ஒன்னா படுக்கணும். ஒன்னா பார்த்தாதான் ஆண்டே வருவான். அப்ப நான் ஊர் மேல போறேன். போயமா படியமா வயசுக்கு பணமா என்ன பித்தம் போறோம் இல்ல போதுன்னு சொல்லுவாங்க. அத போல தெரிஞ்சுக்கிற பாடு. சரி பாரு என் தலை வீதி இதெல்லாம் படுக்கணும் உன் கூட. பாட்டுதான் அவனுக்கு பாடு. சாமி என்ன மன்னித்து விடுங்க. மன்னித்து விட்டு நீங்க தான் பத்தியா வந்தது நீங்க தானே? ஆமா. என்ன மன்னித்து விடுங்க. நவ் 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 சாமி வாசவன் கிருபையாலே வந்து தெரியாதது நாதா பூசைய நம்பி பாவி போவையார் உனக்கு பிடித்து தள்ளியது நானும் மன்னித்து விட்டேன். என் குற்றம் தான் ஐயா. சரி என்ன மன்னித்து விடுறது புறப்படலாம். நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இப்படி அர்ஜுனன் மின்னொலி சிவ பூஜை, அர்ஜுனன் புறவேடம் நாடகத்தோடு முற்றிட்டு இன்னைக்கு ராத்திரி இதே மேடையில் நாடகம் தான். எங்க நாடகம் மாதிரி தான் பாடப்பட்டு நைட்டு நாடகம் தான். எல்லோரும் வந்துருங்க. நாடகம் முடிவு வச்சு கைத்தட்டு கொஞ்சம் கைத்தட்டு கைத்தட்டு